வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் மரியா. இன்னைக்கு கிளாஸில் 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளும் அழகில் பயிற்சி 1.1 4வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். A 5,6 B 4 5 6 C 5 6 7 கொடுத்துட்டு A cross B is equal to B cross B intersection C cross C அப்படின்ட்டு நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எப்பயுமே எடுத்தோடனே நம்ம இதில் என்ன எழுதுவோம்? இடப்பக்கம் என்னது? A cross A. அப்போ A cross A வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். A என்னதுப்பா? 5,6 cross 5,6. இது ரெண்டு கிராஸ் பண்ணி எப்படிப்பா எழுதுவோம்? 5,5 5,6 6,5 6,6. அவ்வளோதான், இடப்பக்கம் முடிஞ்சு. வலப்பக்கம் பார்க்கலாமா? வலப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? B cross B intersection C cross C. இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு B cross B வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். B என்னது? 4 5 6 cross 4 5 6. கிராஸ் பண்ணால் என்னப்பா கண்டுபிடிப்போம்? 4, 4 4, 5 4, 6 5, 4 5, 5 5, 6 6, 4 6, 5 6, 6. இப்போது C cross C கண்டுபிடிக்க போகிறோம். C cross C நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். C என்ன கொடுத்துருக்காங்க? 5 6 7 கிராஸ் 5 6 7. ரெண்டே கிராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 5, 5 5, 6 5, 7 6, 5 6, 6 6, 7 7, 5 7, 6 7, 7. இப்போ நமக்கு வலப்பக்கம் என்ன கேட்டிருக்காங்க? B cross B intersection C cross C equal to, இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத மட்டும் எழுதணுமா? பொதுவாக இருக்கிறது என்னென்னதுப்பா பொதுவாக இருக்குது பாருங்கள். 5, 5 இருக்குது, 6 5, 6 இருக்குது. வேறு என்ன இருக்குது? 6, 5 இருக்குது, 6, 6 இருக்குது. எழுதிடலாமா? 5, 5 5, 6 6, 5 6, 6. இப்போது இடப்பக்கம் வலப்பக்கம் ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்க்கலாமா? இடப்பக்கம் இங்கே இருக்குது, வலப்பக்கம் இங்கே இருக்குது. 5, 5 5, 6 6, 5 6, 6 ரெண்டும் சமமாக இருக்கா? அவங்க இது ரெண்டும் சமமாக தானே கேட்டிருந்தாங்க. therefore A cross A equal to B cross B intersection C cross C என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.